ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காது 0 லக்ஷ்மி. கோவிலுக்குலாம் போயிட்டு இப்போ தாங்க வந்தேன் வீட்டுக்கு. ஸோ வந்தோடனே பயங்கர அழகான அப்டேட்டு. உண்மையுமே சொல்லணுன்னா கிறிஸ்டோ பயங்கர ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. இதில் கிறிஸ்டோ எடுத்த வியூ இருக்குல்ல, அவர் பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். ஸோ இந்த இடத்துல அவருடைய அழகான ஒரு செல்ஃபி, அந்த பேக்ரவுண்டு, அதில் எல்பி பவி அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு அழகான பயணத்தில். அதுலேயும் பாருங்களேன், யாருமே இல்லாத அந்த ஒரு தனிமை, அதுக்கப்புறம் இயற்கை. அப்பா பயங்கர பிளஸ்டு தான் அவங்களுக்குல. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இது மாதிரி ட்ரிப்பு ட்ராவல்லாம் போகணுங்கிற ஆசை வருதுங்க. அதுலேயும் பாருங்கள், செட்டக்காரங்க கிறிஸ்டோவும் பயங்கர செட்டப் போல் இல்லை. ஸோ எல்பிக்கு ஏனுண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பர்சன் போல். ஸோ இந்த இடத்துல எல்பியும் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. பட் இது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ எனிவேஸ் இந்த இடத்துல ஒரு அழகான பதிவு. இதில் ஏதோ சாப்பிட்றாங்க போல், அதையும் இப்படி எடுத்து காட்டி. பட் அந்த ஃபோட்டோவும் அழகாக இருந்துச்சு. நேற்றே பதிவு பண்ணியிருந்தாங்க, இதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எனிவேஸ் இந்த இடத்துல அவங்களுடைய அழகான பயணங்கள். உண்மையுமே சொல்லணுன்னா இந்த மும்பை பயணம் அவங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதான். நிறைய பேர் எல்பியும் பவியும் எப்படி ஃப்ரெண்டானாங்க அப்படின்ட்டு. கிறிஸ்டோ அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்காங்க, அதாவது இந்த பயணத்தில். ஏன்னா கிறிஸ்டோவும் நம்ம பவியும் நிறைய ஃபோட்டோஷூட் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி கிறிஸ்டோவும் எல்பியும் நிறைய ஃபோட்டோஷூட் எடுத்திருக்காங்க. ஸோ வாங்க 2 பேர் போய் மும்பையில் எடுத்துகிட்டு வரலான்ட்டு ஒரு டீமாக போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், இது சிம்பிள். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு நாள் ஒரு 2 நாள் ஒருத்தர் கூட பழகிறோன்னாவே நமக்கு உங்களுக்கு பிடிக்கும், பேசுவோம், அப்படி தானே. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி டிஎம்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. நான் இந்த பாயிண்ட்டு சொன்னேன்ல அப்படின்னு நினச்சேன். எனிவேஸ் புரிதல். ஸோ கண்டிப்பாக எனக்கு பவி பற்றி சொல்லும்போது எப்பயுமே பவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரே ஒரு விஷயத்தில் அதிகமாக தோன்றது அப்படின்னா அவங்க ஃபேமிலி, அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம். ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு இதயங்களுக்காக எவ்வளோ வேணாலும் உழைக்கலாங்க, எவ்வளோ வேணாலும் செய்யலாங்க. அது பவியும் அதை அழகாக பிடிச்சி செய்கிறாங்க. அது எனக்கு பவிக்கிட்ட பிடிக்கும். கிட்டத்தட்ட நானும் அப்படி தான். அப்பா இல்லாதனால ஃபேமிலியை ஃபுல்லாக கவனிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பொறுப்பாக. அந்த ஒரு விஷயத்தில் நான் எவ்வளோ சேட்டையாக இருந்தாலும் அம்மா அந்த மாதிரி விஷயத்தில் நான் செம்ம சென்டிமெண்ட்டு, எமோஷ்னல். யாராச்சும் இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா அம்மாலாம் கூட சரின்னு விட்ருவாங்க. நல்லா பொழந்து கட்டிடுவேன், என் கோவம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆனால் பவி அப்படி கிடையாது, சாஃப்ட்டு. ஸோ இருந்தாலும் அந்த கேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே என் பர்சனல் லைஃபோட கனெக்ட் ஆகும். அவங்கள நேரில் சந்தித்த இந்த மாதிரி பேசும்போது அவங்கள நேரில் சந்தித்த நினைவுகள் தான் அதிகமாக தோணுது. ஓகே, எனிவேஸ் புரிதல். உண்மையுமே சொல்லணுன்னா ப்ரெக்னென்சி டைமில் அவங்கள பார்த்தது நான் பிளஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். எனிவேஸ் அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அந்த மெமரிஸ்குள்ளே இருந்தேன். அதனால் உங்கள்கிட்ட உளறிட்டு இருக்கேன். புரிதல். ஸ்டேடியம்.